இன்னைக்கு ஜோகிச்சன்ல ஸ்பெஷலா 2 தக்காளி சட்னி செய்ய போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2க்குமே சேம் இன்கிரிடியன்ட்ஸ் பட் மெத்தட் மட்டும் டிஃபரெண்ட். ஸோ டிஃபரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து கிடைக்கும். இந்த 2 சட்னிக்குமே ஒரே மாதிரியான தேவையான பொருட்கள் தான். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு, பொடியா அரிஞ்ச வெங்காயம், பொடியா அரிஞ்ச தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிச்சிட்டு உளுந்து போட்டு நல்லா வறுத்து செவக்க வறுத்துக்கணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிடணும். லைட்டாக வந்து சூடு ஆறுனதும் அந்த மிக்ஸி ஜார்லேயே லேசாக வந்து கொரன்னு அரைச்சி அப்படியே வச்சுக்கணும். அதே பேனில் காஞ்ச மிளகாய், பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே அரிஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி சில சமயம் வந்து நம்ம புளிப்பு தக்காளி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா குக்காகி நல்லா வதங்கி கூழாட்டம் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டி அப்படியே ஆறுறதுக்கு விட்டுறணும். அந்த ஆறுனதுக்கப்புறமேலு மிக்ஸி ஜாரில் அந்த உளுந்து லேசாக கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த உளுந்து கூடயே சேர்த்தி இந்த கலவையும் சேர்த்தி போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம தக்காளி சட்னி ரெடி. இப்போ தக்காளி சட்னி 1 ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான், தாளிக்கெல்லாம் தேவையில்லை. அடுத்தது தக்காளி சட்னி 2 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை தவிர மீதி எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு பச்சையாக வந்து நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுந்து போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமேலு கருவேப்பிலையும் அது கூடயே போட்டு தாளிச்சிடணும். இதில் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து போடணும். அந்த சட்னி மிக்சரை வந்து அதில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். அப்போ வந்து தக்காளி வந்து பச்சையாக அரைச்சி போட்டிருக்கனால தக்காளி கொதித்து வெளியெல்லாம் தெரிக்கும். ஸோ ஒரு மூடி எடுத்து காவாசி மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சட்னி வந்து தக்காளி வாசம்லாம் போய் பச்சை வாசம் போய் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது முன்னாடியே தாளிச்சனால அதுக்கப்புறம் தாளிக்க தேவையில்லை. தக்காளி சட்னி 2மே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2மே டிஃப்ரெண்ட்டான கலரில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.